ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் யூனிட் 1ல் இந்த 4 டாபிக் பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷன் டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் ப்ராசஸ், பெர்ஸ்பெக்டிவ், அப்புறம் ஸ்பெஷலைஸ்டு ப்ராசஸ் மாடல்ஸ். ஸோ நம்மளுடைய நோட்ஸ் அண்ட் வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே ஆண்ட்ராய்டு ஆப்பில் இருக்குது. இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் கிடைக்கும், இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் எழுதி ஒரு கோடு எழுதி அதை எதர் கமாண்ட் விண்டோலையோ இல்லை யூசர் இன்டர்ஃபேஸ் மாதிரி பட்டன்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணாலோ அது சாஃப்ட்வேர் க்ரியேட் ஆகி வந்துடும். ஆனால் அதோடைய எஃபிஷியன்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு நல்லா இருக்குமானா அது இருக்காது. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு கோட் அடிக்கிறது மட்டும் கிடையாது, ஒரு அப்ரோச்சை ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜ் இருக்கணும், அடுத்து இந்த ஃபேஸ் வரணும், அடுத்து இதை ஃபாலோ பண்ணணும், அப்புறம் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இருக்குது. அந்த அப்ரோச்சுக்கு பேர் தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஏன் இந்த அப்ரோச் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு அப்ரோச்சை ஃபாலோ பண்ணலன்னு வச்சுங்களேன், ஸோ அந்த அப்ரோச்சில் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்குயர்மெண்ட் கேதரிங்னா இப்படி இருக்கணும், யூசரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தான் நம்ம சாஃப்ட்வேர் செய்கிறோம். அதை விட்டுட்டு நம்ம செய்கிற சாஃப்ட்வேருக்கு யூசர் அடாப்ட் ஆகணும்னு நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ அப்போ வந்து ரெக்குயர்மெண்ட் கேதரிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸும் ஒரு முக்கியமான பங்கை கொடுக்குது அந்த சாஃப்ட்வேரோடைய எஃபிஷியன்சியில். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாமல் நம்ம பண்ணோம்னா இதில் எந்த ஒரு எஃபிஷியன்சியும் இருக்காது, யூசர்னால் கடைசியாக ரிஜெக்ட் தான் பண்ணப்படும். ஸோ அப்போ இது ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ரிலையபிள், ஸ்கேலபிள், எஃபிஷியன்ட். ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி வேணும். அடுத்தது யூசரோட ரெக்குயர்மெண்ட்லேருந்து எல்லாத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி செய்யும் போது நமக்கு வந்து அந்த சாஃப்ட்வேரில் வந்து எட்ஜ் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் எரர் த்ரோ ஆகும், சில இடங்களில் அந்த மாதிரி கிராஷ் ஆகும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். நம்ம ஒரு ப்ராப்பரான அப்ரோச்சை ஃபாலோ பண்ணும்போது இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ராசஸ், ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கோடிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஆனால் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிறது வந்து அந்த ப்ரோக்ராமிங்க்கே வந்து ஒரு அழகு சேர்த்து ஒரு நீட்டான சாஃப்ட்வேரை கொண்டு வரது தான் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இதில் இந்த சாஃப்ட்வேர் ப்ராசஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் ப்ராசஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்டு அப்ரோச் வரணும், இந்த அப்ரோச் இருக்கணும். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்ரோச்சில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறோன்னா அதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை சாஃப்ட்வேர் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சாஃப்ட்வேர் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட் அனாலிசிஸ். ஸோ ஒரு யூசருக்கு தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் செய்கிறோம். அந்த யூசருக்கு என்ன நீட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரி நீட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டீட்டெயில்டாக அவங்ககிட்ட ஒரு டிஸ்கஷன் வைக்கணும். அடுத்தது டிசைன். ஸோ இந்த நீட்ஸுக்கு என்ன மாதிரி ஒரு சாஃப்ட்வேர், என்ன மாதிரி ஆர்கிடெக்சர் தேவை, எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், பெனிஃபிஷியலாகவும் இருக்குங்கிறத டிசைன் பண்ணுறோம். அதெல்லாம் டிசைன் பண்ணினதுக்கப்புறம் தான் கோடிங்கில் உட்காரோம். ஸோ அது கோடிங் ப்ராசஸ் போவோம். அதுக்கப்புறம் கோடிங் முடித்ததுக்கப்புறம் ஒரு 2-3 லெவல் ஆஃப் டெஸ்டிங் போகுதுன்னு வச்சுக்கோங்க. யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்கு, அப்புறம் டெவலப்பர் டெஸ்டிங், பிளாக் பாக்ஸ், ஒயிட் பாக்ஸ், அதுன்னு ஏதோ ஒரு டெஸ்டிங் போகுது. அதுக்கப்புறம் டெப்ளாய் பண்ணுறோம், கிளைண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் பேர் தான் சாஃப்ட்வேர் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த சாஃப்ட்வேர் ப்ராசஸ் பர்ஸ்பெக்டிவ்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வாட்டர்ஃபால் மாடல், ஐட்ரேட்டிவ் டெவலப்மெண்ட்டு. வாட்டர்ஃபால் மாடல்னால் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச். ஐட்ரேட்டிவ் டெவலப்மெண்ட்னா மல்டிபிள் சைக்கிள்ஸ். ஒரு யூசரோடைய நீட்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக் கேஸ் எடுத்து அதை மட்டும் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணுவாங்க, அப்புறம் அந்த கேஸ்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறது. காம்பனன்ட் பேஸ்டுனா ரீயூசபிள் காம்பனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. நிறைய இடங்களில் யூசருக்கு ஒரே கான்செப்ட் தேவைப்படும். அந்த இடத்துல வந்து ஒரு காம்பனன்ட் க்ரியேட் பண்ணி அந்த காம்பனன்ட் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ராடக்ட் பேஸ்டு, ப்ராஜெக்ட் பேஸ்டு, இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நிறையா இருக்குது. அதில் ஸ்பெஷலைஸ்டு பெர்ஸ்பெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலைஸ்டு ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அகைல் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. அகைல் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குயிக்காக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை முடிக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு சைக்கிளும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் எடுத்துக்கிட்டு அந்த டைமுக்குள்ளே நம்ம இது வரைக்கும் முடிச்சிடலான்னு ஒரு பிளான் பண்ணி அதை முடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ரிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 வீக்ஸு, அந்த 2 வீக்ஸ்க்குள்ளே என்னென்ன பண்ண போகிறோன்னு அந்த ஃபஸ்ட் வீக்கோட ஸ்டார்டிங்கில் டிசைட் பண்ணிடுவாங்க. டிசைட் பண்ணிவிட்டு அந்த 2 வீக்ஸில் ரிகரஸாக ஒர்க் பண்ணுவாங்க. முடியும் போது அந்த ஸ்ப்ரிண்ட்டில் நம்ம பிளான் பண்ணது முடிச்சுதா, முடிக்கலையா, ஏன் முடிக்கல, இந்த மாதிரி கண்டினியூஸாக இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது அகைல் ப்ராசஸ். எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்கிறது வந்து இன்னமும் கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அப்புறம் ஸ்பைரல் மாடல், வி மாடல், அப்புறம் ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், இது எல்லாமே இருக்குது. இதெல்லாமே ஸ்பெஷலைஸ்டு ப்ராசஸ். ஃபர்தர் வீடியோஸில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக அகைல் ப்ராசஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் பார்ப்போம்.
நம்மளுடைய வீடியோ லிங்க்ஸ் அண்ட் நோட்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பில் இருக்குது. கீழே QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆப் கிடைக்கும், இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்ரடக்ஷன் டு அஜைலிட்டி. ஸோ அஜைலிட்டி அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவ் குவிக்லி அண்ட் ஈஸிலி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் அஜைலிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்டிங் டு சேஞ்சஸ் குவிக்லி டியூரிங் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். அதே மாதிரி அகைல் டீம்ஸ் focus on delivering working software faster, adapting to changes and satisfying customer needs continuously. இப்போ இந்த 3 பாயிண்ட்டுக்குமே நான் அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெடிஷ்னலாக இந்த அஜைல் அப்படிங்கிற மாடலை விட்டுருங்க. அந்த அஜைல் மாடலுக்கெல்லாம் முன்னாடி ட்ரெடிஷ்னல் மாடல் வாட்டர் ஃபால் இந்த மாதிரி மாடல்லாம் இருக்கும்போது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் என்ன மாதிரி நடக்கும்னா ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட வந்து மொத்த ரெக்குயர்மெண்ட்டும் அவங்களுக்கு என்ன மாதிரி வேணும், என்ன சாஃப்ட்வேர் வேணும், என்ன அவங்களோட ரியல் டைம் ப்ராப்ளம் என்ன, அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மொத்த ரெக்குயர்மெண்ட்டையும் அட்ட ஸ்ட்ரெச்சில் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு இவ்வளோ டைம் பீரியட் ஆகும்னு அனலைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் என்னென்ன பண்ணலாம்னு அனலைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்ட் பை பார்ட்டாக டெவலப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை இன்டெகிரேட் பண்ணுவாங்க. அப்புறம் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக கிளைண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ட்ரெடிஷ்னல் மாடல். பட் இந்த அஜைல் வந்து அந்த மாடலோட அப்படியே கிட்டத்தட்ட ஆப்போசிட்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஸ்லைடில் மூவிங் குவிக்லி, அடாப்டிங் குவிக்லி டு தி சேஞ்சஸ், பிரேக்கிங் பிக் டாஸ்க் இன்டு ஸ்மாலர் கண்டினியூஸ் அண்ட் மேனேஜபிள் டாஸ்க், டெலிவரிங் ஸ்மால் பட் ஒர்க்கிங் பார்ட்ஸ் ரெகுலர்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பெரிய ரெக்குயர்மெண்ட் இருக்குது, பெரிய சாஃப்ட்வேர் இருக்குன்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் முடிச்சுட்டு அப்புறம் மொத்தமாக ஒரு டெமோவை கிளைண்ட்டு காட்டுறதுக்கு பதிலாக ஸோ மொத்த ப்ராஜெக்டை வந்து ஃபஸ்ட்டு மாடியூலாக பிரேக் பண்ணுவாங்க அனாலிசிஸ் பண்ணும்போதே. அப்புறம் அந்த மாடியூலில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன ஃபீச்சராக பிரிக்க முடியும்னு பிரிப்பாங்க. அந்த ஃபீச்சரில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன சின்ன சின்ன சப் டாஸ்க்காக பிரிக்க முடியும்னு பிரிப்பாங்க. பிரிச்சுட்டு சின்ன சின்ன பீசஸாக ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம், ஃபார் எக்ஸாம்பிள் 1 வீக்கோ 2 வீக்கோ, அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அந்த சின்ன சின்ன பார்ட்ஸில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோவையும் முடித்து அதை வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கிளைண்ட்டோட கம்யூனிகேட் பண்ணி அவங்கக்கிட்ட அதை காட்டி அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டோட இது மேட்ச் ஆகுதா, அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அது ஸ்மாலர் லெவலில் ஸ்மாலர் சைஸில் இருக்கும்போதே அந்த சேஞ்சஸை இன்கார்பரேட் பண்ணிவிட்டு அடுத்த பார்ட்டை டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு டெவலப்மெண்ட்டும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், கிளைண்ட்டோடையும் டச்சில் இருப்போம். அதே மாதிரி லேட்டஸ்ட்டு பிஸ்னஸ் நீட்ஸுக்கு அதுவும் மேட்ச் ஆகும். ஏன்னா இப்போ கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு பிஸ்னஸ் நீட்ஸ் இருக்கும். அப்புறம் டுவர்ட்ஸ் ஒரு 2 மாதம் 3 மாதம் தாண்டும் போது அவங்களோட பிஸ்னஸ் நீட்ஸ் லைட்டாக மாறுபடலாம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாடியூலில் இந்த ஃபீச்சரில் இந்த இது மட்டும் எனக்கு இப்படி சேஞ்ச் வேணும்னு சொன்னாங்கன்னா நம்ம அந்தந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணி டெப்ளை பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதுதான் அகைலிட்டிங்கிறதுக்கான சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன் இது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்குயர்மெண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னாலே வந்து ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் ஏதோ ஒரு ரெக்குயர்மெண்ட் சேஞ்ச் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ தான், அதாவது கிளைண்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேரோட யூஸர் தானே தவிர அந்த சாஃப்ட்வேர் அவங்களுக்கு முழுசாக தெரியும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு அந்த ரெக்குயர்மெண்ட் என்னங்கிறத வந்து நம்ம தான் அவங்ககிட்ட டீட்டெயில்டாக வாங்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும், அப்புறம் அவங்களுக்கே அது புரியாது, அப்புறம் மேபி புரிஞ்சாலும் அதுக்கப்புறம் சேஞ்சஸ் வரும். இந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் இருக்கும். அப்போ கண்டினியூஸ் சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது ட்ரெடிஷ்னல் மாடல் வந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மொத்த ரெக்குயர்மெண்ட்டு வாங்கி முடித்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அதை மொத்தமாக ரிலீஸ் பண்ணும்போது நிறைய இடத்துல அவங்களுக்கான நீட்ஸ் மேட்ச் ஆகுதா இல்லையான்னு தெரியாமல் பார்க்கும்போது கடைசி அவங்களுக்கு அது மேட்ச் ஆகலைன்னா எல்லாமே தப்பாக இருக்குன்றுவாங்க. அந்த மாதிரி வராமல் அகைல் மாடலில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாஸ்க்காக எடுத்து சின்ன சின்ன ஃபேஸஸ்லேயே சின்ன சைஸில் இருக்கும்போதே கிளைண்ட்டுக்கிட்ட காட்டி அவங்களுடைய நீட்ஸுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறத கண்டுபிடிச்சி அதில் சேஞ்சஸ் இருந்தால் சேஞ்ச் பண்ணி அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டிலே ஆகாது, ரெக்குயர்மெண்ட் மிஸ்மேட்ச் வரவே வராது. அதனால இந்த அஜைலுங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு ப்ராசஸ். ஸோ இதோடைய கீ பிரின்சிபல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் பாருங்கள், இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் ஓவர் ப்ராசஸ் அண்ட் டூல்ஸ். ஸோ இப்போ அகைன் வாட்டர் ஃபால் மாடலுக்கே போகலாம். ட்ரெடிஷ்னல் ப்ராசஸ் ஒரு பெரிய டைம் எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அனாலிசிஸாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், பிளானிங், டெஸ்டிங் எதாக இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு ஒரு டூல் இருக்கும், அதையெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணி முடிக்கணும். அதெல்லாம் முடிக்கிறத விட இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் ஒரு ட்ராப் டவுனில் வந்து இத்தனை வேல்யூ வருது, இதுக்கு மேலே வேல்யூ பாப்புலேட் பண்ணலாமா, இல்லை மினிமம் 4 வேல்யூ 5 வேல்யூ இருந்தால் உங்களுக்கு போதுமா, அதுக்கு மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாமா, இந்த மாதிரி ஒரு சின்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக வந்து கிளைண்ட்டுக்கிட்டே ஒரு மெயில் பண்ணியோ இல்லை அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணி டேரெக்டாக அவங்கள கால் எடுத்து அவங்ககிட்ட அதை காட்டி அப்போயே அவங்க ஒப்பீனியன் வாங்கிட்டு டக்குன்னு அன்றைக்கே அதை ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கிறதுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட். இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி
டாக்குமெண்டேஷனோட அந்த சாஃப்ட்வேரோட அவுட்புட் தான் முக்கியங்கிறது தான் வந்து அகைல் மாடலோடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதேமாதிரி கஸ்டமர் கொலாபரேஷன் ஓவர் கான்ட்ராக்ட் நெகோசியேஷன். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாங்க, அதில் இதெல்லாம் முடிக்க போகிறோம் அப்படின்னு கான்ட்ராக்ட் போட்டதுக்கப்புறம் கிளைண்ட்டோடைய ரெக்குயர்மெண்ட் சேஞ்ச் இருக்கும்போது, ஏன்னா அட் ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட்டுக்கு எந்த ஐடியாவும் இருக்காது, எனக்கு இதுதான் நீடு, இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் செய்யுங்கன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை நம்ம ஒரு ஒர்க்கிங் மாடலாக கொண்டு போய் காட்டும்போது தான் அவங்களுக்கு சாஃப்ட்வேர் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியாவே வரலாம். அந்த ஐடியா வந்ததுக்கப்புறம் தான் அதை என்ன பண்ணணும், எப்படி சேஞ்ச் பண்ணணும், எப்படி அவங்களோட நீட்ஸ்க்கு சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஐடியா வரும். ஸோ அப்போ வந்து நம்ம கான்ட்ராக்ட் போட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு அவங்க அதை சேஞ்சஸ் சொல்லும்போது நம்ம மாட்டேன்னு சொன்னோம்னா அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது கிளைண்ட்டுக்கும் கம்பெனிக்கும். ஸோ அதுக்கு பதிலாக டைரெக்டாக கஸ்டமர்கிட்டயே கொலாபரேட் பண்ணி என்னென்ன சேஞ்ச் வருமோ அதுக்கு அட்ஜஸ்டபாக பண்ணுறது தான் அகைல் மாடல். அடுத்தது ரெஸ்பாண்டிங் டு சேஞ்ச் ஓவர் ஃபாலோயிங் ஏ பிளான். இதான் பிளான்னு சொல்லிவிட்டு அதுக்கே ஸ்டிக் பண்ணி இருக்காமல் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக பண்ணி கொடுக்குறது. அகைன் அதே தான். ஹவு அகைலிட்டி இஸ் ரிலேட்டட் டு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரீயூசபிலிட்டி, என்கேப்சுலேஷன், மாடுலாரிட்டி. ஸோ இது எல்லாமே அந்த அகைல் மாடலில் ஃபிட் ஆகுது. ஸோ ஸ்மால் மாடுலர் காம்பனன்ட்ஸ், நான் முதலே சொன்னேன், பெரிய ப்ராப்ளமாக சின்ன சின்னதாக சப் டாஸ்க்காக உடைக்கிறோம். ஸோ அப்படிங்கும்போது சின்ன சின்ன சப் டாஸ்க் அப்படிங்கும்போது சேஞ்சஸ் ரொம்ப ஈஸி. அடுத்தது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டிசைன்ஸ் வந்து இன்க்ரிமெண்டல் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதேமாதிரி ரீயூசபிள் கிளாஸஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ். இது ஒரு கம்பேரிசன் டேபிள். ட்ரெடிஷ்னல் வாட்டர்ஃபால் மாடலுக்கும் அகைல் மாடலுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. ரெக்குயர்மெண்ட்ஸில் வாட்டர்ஃபால் மாடலில் எல்லா ரெக்குயர்மெண்ட்டும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. பட் அகைல் அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் டிஸ்கஷனில் ஒரு ரெக்குயர்மெண்ட் வரும். அப்புறம் ஒவ்வொரு டிஸ்கஷன்லேயும் மேபி வீக்லி டிஸ்கஷனில் 2 வாரத்துக்கு ஒரு வர டிஸ்கஷனில் ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி வரும், நமக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி வரும். அதனால டிஸ்கஷன் பண்ண ரெக்குயர்மெண்ட் வந்து எவால்வ் ஆகி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெக்குயர்மெண்ட்டாக வந்து நிற்கும். அடுத்த டெவலப்மெண்ட் அப்ரோச் பார்த்திங்கன்னா சீக்வன்ஷியல், ஒவ்வொரு மாடியூலாக போவாங்க. பட் இதில் வந்து ஐட்ரேட்டிவ் அண்ட் இன்க்ரிமெண்டல். சின்ன சின்ன டாஸ்க்காக இருக்கும், கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருப்போம். டெலிவரி அது ஃபைனலாக முடித்ததுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. பட் அகைலில் வந்து ஸ்மால் டெலிவரிஸ். ஸோ தான் ஒரு வீக்குக்கு ஒன்ஸு, ஈவன் சம்டைம்ஸ் வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு கால் இருந்துச்சுன்னா அதை முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வியாழக்கிழமை ஒரு கால் இருக்கும். நடுவில் ஒரு நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி மறுபடியும் வியாழக்கிழமை காலில் காட்டுவோம். இந்த மாதிரி வந்து ஃப்ரீக்வெண்ட் ஸ்மால் டெலிவரிஸ். கஸ்டமர் இன்வால்மெண்ட் வந்து இதில் லோவாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ரெக்குயர்மெண்ட் ஃபேஸு அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக டெலிவரிக்கு தான் பார்ப்பாங்க. பட் இதில் அப்படி இல்லை. ஃப்ரீக்வெண்ட் கால்ஸ் இருக்கும், ஃப்ரீக்வெண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரெடிஷ்னல் மாடலிலோ இதில் வந்து ரொம்ப ஹை. அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற சாஃப்ட்வேர் நம்ம செஞ்சு கொடுப்போம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அகைல் மெத்தட்ஸில் ஸ்க்ரம்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங், கேன்பான் இருக்குது, கிறிஸ்டல் மெத்தட்ஸ் இருக்குதுன்னு இதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் ப்ராடக்ட் ரிலீசஸ். இப்போ கஸ்டமர் ஒரு ரெக்குயர்மெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரெக்குயர்மெண்ட்டில் ஒரு மெயின் பார்ட் ஆஃப் தி ரெக்குயர்மெண்ட் மேபி அது சின்ன ஃபீச்சராக இருக்கலாம். பட் அது இமீடியட்டாக கிடைச்சா பரவாயில்ல, நாங்கள் கொஞ்ச நாள் அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அதை மெயின் டேட்டாவை நாங்கள் அதில் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம், அதுக்கப்புறம் நீங்கள் மீன் டைம் மிச்சதெல்லாம் செஞ்சு ஒவ்வொன்றா நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அது வந்து இந்த இடத்துல அகைல் மாடலில் உங்களுக்கு செட் ஆகும். ஸோ ஃபாஸ்டர் ப்ராடக்ட் ரிலீசஸ், ஈஸியர் மெயின்டெனன்ஸ், பெட்டர் ஹேண்ட்லிங் ஆஃப் ரெக்குயர்மெண்ட் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் கண்டினியூஸ் கஸ்டமர் ஃபீட்பேக், ஒவ்வொரு ஃப்ரீக்வெண்ட் ஃபீட்பேக்கையும் எடுத்துக்கிட்டு அதை மறுபடியும் ஒர்க் பண்ணுறோம். இம்ப்ரூவ் டீம் கொலாபரேஷன். ஸோ கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் சேஞ்சிங் ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு, ஸோ பிஸ்னஸ் நீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து நாளுக்கு நாள் மேபி மாறுபடலாம். இந்த மாதிரி ஃபாஸ்ட் சேஞ்சிங் சினாரியோக்கு பார்த்திங்கன்னா அகைல் தான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் சூட். அஜைல் ப்ராசஸ். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கான மெத்தடாலஜிஸ் நிறையா இருக்குது. அதில் ஒன்று அஜைல் ப்ராசஸ். ஸோ இதோடைய நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெடிஷ்னல் வாட்டர்ஃபால் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணி டெலிவர் பண்ணுறதுக்கான அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்மாக இருக்கும். மொத்த ரெக்குயர்மெண்ட்டையும் வாங்கிக்கிட்டு அதை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி அட்டஸ்டச்சில் கண்டினியூஸாக அதை ஒரு பெரிய சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணி முடிப்பாங்க. இது ஒரு பெரிய லாங் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். இதுக்கு நடுவில் வந்து ரெக்குயர்மெண்ட் சேஞ்ச் எதுவுமே பாசிபிள் கிடையாது. பட் இந்த அஜைல் ப்ராசஸில் மெயின் ஐடியாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக இல்லாமல் சின்ன சின்ன டேர்மாக உடைக்கிறாங்க. ஸோ என்டையர் சாஃப்ட்வேரையும் ஒரே அட்டஸ்டச்சில் ரெக்குயர்மெண்ட் வாங்காமல் அதில் சின்ன சின்ன ஃபீச்சர்ஸாக ரெக்குயர்மெண்ட் வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிக் அஜைல் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சின்ன சின்ன சைக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரிண்ட் அப்படின்னா 1 வாரத்துலேருந்து 4 வாரத்துக்கு உண்டான ஒரு டைம் ஃப்ரேம்.
ஸோ அது கம்பெனி டிஃபர் ஆகும். ஒரு சில கம்பெனி 1 வாரம் வச்சுக்குவாங்க, ஒரு சில கம்பெனி 4 வாரம் வச்சுக்குவாங்க. இந்த 1 வாரம் 4 வாரம் கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 2 வீக்ஸ் ஸ்ப்ரிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ப்ரிண்ட்டுக்கு வந்து 2 வாரம்னு கணக்கு வைக்கிறாங்க. இன்னையிலேருந்து 2 வாரம் வந்து இந்த ஸ்ப்ரிண்ட் ரன் ஆகும். ஸோ இந்த ஸ்ப்ரிண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரிண்ட்டில் என்ன பண்ண போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்ட் வந்து ஒரு பெரிய ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதில் எந்த குறிப்பிட்ட பார்ட் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்டு இந்த ஸ்ப்ரிண்ட்டில் முடிக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிடுவாங்க. டிசைட் பண்ணி அதை வந்து ஸ்மால் டாஸ்க்காக உடைப்பாங்க. ஸோ அப்படி உடைக்கும் போது அந்த 14 நாள் ஸ்ப்ரிண்ட்டில் வந்து அந்த சின்ன டாஸ்க்காக உடைச்சி இதெல்லாம் இந்த ஸ்ப்ரிண்ட்டில் முடிக்க போகிறோன்னு ஃபிக்ஸ் பண்ண எல்லாத்தையும் மேக்ஸிமம் முடிச்சிருவாங்க. ஸோ அதுதான் ஸ்ப்ரிண்ட்டுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இந்த ஸ்ப்ரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்க்ரம் மீட்டிங் சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்ப்ரிண்ட் நடக்கும்போது 14 நாள் ஸ்ப்ரிண்ட் நடக்குது அப்படின்னா அந்த 14 நாளும் டெய்லி இல்லைன்னா 2 நாளைக்கு ஒருக்கா ஃப்ரீக்வெண்ட் மீட்டிங்ஸ் இருக்கும். அந்த மீட்டிங்ஸில் என்னென்னா ப்ராக்ரஸ் என்ன, அதில் ஏதாவது ஒரு பிளாக்கர் இருக்கா, ஏதாவது செய்ய முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு இடத்துல டிஃபிகல்ட்டி இருக்கா, அது இருந்துச்சுன்னா டீம் மெம்பரோட சப்போர்ட்டோட யாரோ ஒருத்தரோட சீனியரோட சப்போர்ட்டோட அதை ஓவர் கம் பண்ணி ரொம்ப நேரத்துக்கு டாஸ்க் வந்து முடிக்காமல் ஹோல்ட் ஆகாமல் ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் அஜைல் ப்ராசஸோடைய நேச்சர். அதோடைய மெயின் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை சீக்கிரம் முடிக்கணும். அதே மாதிரி டைமுக்கு ஏற்ற மாதிரி ரெக்குயர்மெண்ட் மாறும், சேஞ்சஸ் எனி டைம்னு சொல்கிறாங்க. அந்த ரெக்குயர்மெண்ட் சேஞ்சஸை வந்து உடனே அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நான் சொன்னதான், ஒரு ஸ்ப்ரிண்ட் அப்படிங்கிறது வந்து 1 வாரம் டு 4 வாரம் வரைக்கும் கணக்கு வச்சுக்குவாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி. ஒரு சில கம்பெனியில் வந்து 4 வாரம் ஸ்ப்ரிண்ட் வைப்பாங்க. ஒரு சில கம்பெனியில் வந்து ரொம்ப குயிக்காக சின்ன சாஃப்ட்வேர் செய்கிற மாதிரி இருந்தால் அவங்க 1 வாரம் கூட வைப்பாங்க. பட் பாப்புலராக வந்து 2 வாரம் வச்சுக்கிறாங்க. ஸோ 2 வீக் அப்படிங்கிறது ஒரு ஸ்ப்ரிண்ட்டுக்கான ஒரு ப்ராப்பர் டைம். ஸோ ஏன்னா ரெக்குயர்மெண்ட்டை வாங்கிட்டு ஓகே இந்த 2 வாரத்தில் வந்து இது இவ்வளோ டாஸ்க் முடிச்சா இந்த அவுட்புட் கிடைக்கும், இது நம்ம கிளைண்ட்டு காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னதான், ஒரு ஸ்ப்ரிண்ட் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட வாரம் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்ப்ரிண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாஸ்க்குங்கிறத டிசைட் பண்ணிடுவாங்கன்னு சொன்னால அந்த டிசைட் பண்ணி அந்த டாஸ்க்கை வந்து பேக்லாகில் போட்டுருவாங்க. ப்ராடக்ட் பேக்லாகில் போட்டுட்டு அனலைசிஸ் நடக்கும். அது நடந்ததுக்கப்புறம் ஸ்ப்ரிண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது பிளான் பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு ரெட்ரோஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்குது. அந்த ரெட்ரோஸ்பெக்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிண்ட்டில் அது 2 வீக் ஸ்ப்ரிண்ட்டாக இருக்கலாம், 4 வீக் ஸ்ப்ரிண்ட்டாக இருக்கலாம். அந்த ஸ்ப்ரிண்ட்டில் என்னென்ன பாசிட்டிவாக நடந்துச்சு, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு, இல்லை நம்ம பிளான் பண்ண டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோமா, பண்ணலைன்னா அதில் என்ன தப்பாக போனதுனால இது நடந்து முடிக்கல அப்படிங்கிற அனாலிசிஸ் நடக்கும். அதுக்கு பேர் ரெட்ரோஸ்பெக்டிவ். அது ஒவ்வொரு ஸ்ப்ரிண்ட் முடிஞ்சோடனே அந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் நடக்கும். இது இல்லாமல் அந்த ஸ்ப்ரிண்ட் நடக்கும்போது டெய்லி ஸ்க்ரம் மீட்டிங்னு ஒன்று இருக்கும். அதான் அது டெய்லி வந்து அந்த அப்டேட்ஸ் என்ன, எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஸ்ப்ரிண்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்மளுடைய அந்த அகைல் மெத்தடாலஜி எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஒரு ஸ்ப்ரிண்ட் மாதிரி ஒரு 3 வாரத்தில் பார்த்தீங்கன்னா 1 வீக் ஸ்ப்ரிண்ட்டாக இருந்துச்சுன்னா 3 வாரத்தில் இந்த மாதிரி 3 சைக்கிளை தாண்டி வந்துடும். பட் ட்ரெடிஷ்னல் மாடல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைக்கிளே 6 மாதம் வரும், இல்லை 1 வருஷம் வரும்னு வச்சுக்கங்களேன். அப்போ வந்து கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்டுக்கும் நம்மளுடைய டெவலப் பண்ண சாஃப்ட்வேருக்குமே வந்து நிறையா டிஃப்ரென்சஸ் வரும். ஏன்னா கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் வந்து டே டு டே பேசிஸில் கூட சேஞ்ச் ஆகலாம் சம்டைம்ஸ். அது பேஸ்ட் ஆன் அவங்க பிஸ்னஸை பொறுத்து. ஸோ அப்போ சின்ன சைக்கிளாக பிரிக்கும் போது கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் ஃபஸ்ட்டு சைக்கிள் ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். செகண்ட் சைக்கிள் அப்போ அந்த ஃபஸ்ட்டு கொடுத்த ரெக்குயர்மெண்ட்லேயே சின்ன சேஞ்சஸ் கேட்பாங்க. அப்போ அந்த சின்ன சேஞ்சஸையும் செகண்ட் ஸ்ப்ரிண்ட்டுக்கு பிளான் பண்ணி அப்புறம் ஃபர்தர் நியூ டெவலப்மெண்ட்டையும் அந்த செகண்ட் ஸ்ப்ரிண்ட்டுக்கு பிளான் பண்ணி செகண்ட் ரிலீஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்ன சேஞ்சஸை நம்ம கிளைண்ட்டு கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டான ஒரு அப்டேட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் அஜைல் டெவலப்மெண்ட்டோடைய கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதோடைய கீ ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டல் டெவலப்மெண்ட். நான் சொன்னதான் இன்க்ரிமெண்டல் டெவலப்மெண்ட் சின்ன பார்ட்ஸாக கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக எவ்ரி 2 வீக்ஸ் 4 வீக்ஸ் அந்த மாதிரி டெப்ளாய்மெண்ட் பண்ணி கிளைண்ட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுவாங்க. அப்புறம் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை அடுத்த ஸ்ப்ரிண்ட்டுக்கு அந்த சேஞ்சஸை பிளான் பண்ணி அதை முடிப்பாங்க. அதுதான் ஐட்ரேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட். அதுவும் அதுதான் கஸ்டமர் இன்வால்மெண்ட். ஸோ இந்த ப்ராசஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்குது அப்படிங்கிறதுனால கஸ்டமரோட டச்லேயே இருப்பாங்க. கஸ்டமரோடைய ரெக்குயர்மெண்ட் வந்து நம்ம செய்கிற சாஃப்ட்வேரோடைய அலைன்டாக இருக்கா இல்லை சேஞ்சஸ் இருக்காங்கிறத வந்து ரெகுலராக செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது, அவங்களோட ரெக்குயர்மெண்ட் வேறு நம்மளோட ரெக்குயர்மெண்ட் வேறு அப்படின்னா அதை பில்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டா
நம்ம டைம் வேஸ்ட் ஆகிறது அவாய்ட் பண்ணிடலாம். பட் அது தெரியாமல் நம்ம கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரெக்குயர்மெண்ட் வேறு நம்ம ரெக்குயர்மெண்ட் வேறு அப்படின்னா ஒரு 6 மாதம்னு வச்சுக்கோங்க. ட்ரெடிஷ்னல் மாடலில் 6 மாதமாக செஞ்ச வேலையும் வேஸ்ட்டு, அவங்களுக்கும் அது யூஸ் இல்லை. ஸோ அது வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி கொலாபரேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், எப்படியும் டெவலப்மெண்ட் டீமு, டெவாப்ஸ் டீமு, டெஸ்டிங் டீமு இவங்கெல்லாம் க்ளோஸாக ஒர்க் பண்ணுவாங்க. ப்ளஸ் கஸ்டமரும் இதில் அப்போ வந்து உள்ளே இன்வால்வ் ஆகிட்டு அவங்களுடைய ரோலை ப்ளே பண்ணிவிட்டு என்னென்ன இன்புட் வேணுமோ அதை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த அஜைல் ப்ராசஸோட ஃப்ளோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெக்குயர்மெண்ட் கேதரிங். இந்த ரெக்குயர்மெண்ட் கேதரிங்கே மேக்ஸிமம் ஒவ்வொரு ஸ்ப்ரிண்ட்டுக்குமே நடக்க வாய்ப்பு இருக்குது. அது ஒரு சில கிளைண்ட்டை பொறுத்துன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட் கேதரிங், அப்புறம் கிரியேட் பேக்லாக். அந்த பேக்லாக்னால் என்னென்னா, இந்த ஸ்ப்ரிண்ட்டுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் பேக்லாக். அதுக்கப்புறம் அந்த ஃபீச்சர்ஸை சின்ன சின்ன டாஸ்க்காக உடச்சி ஸ்ப்ரிண்ட் பிளானிங் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஸ்ப்ரிண்ட்டுக்கு இந்த டாஸ்க்கெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஸ்ப்ரிண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் டெய்லி ஸ்டாண்டப் மீட்டிங்ஸ், நான் சொன்ன ஸ்க்ரம் மீட்டிங், என்னென்ன அப்டேட்ஸ் நடந்திருக்கு, நேற்று இந்த ஃபீச்சரில் இவ்வளோ முடிஞ்சிருக்கு, இன்னும் அவுட்புட் நம்ம என்ன டெப்ளாய் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ். அதுக்கப்புறம் டெஸ்டிங் அப்பப்பயே நடக்கும். ஸோ ஒரு சின்ன ஃபீச்சர் டெவலப் பண்ணி முடிச்சாச்சுன்னா இமீடியட்டாக டெஸ்டிங் டீமுக்கு அனுப்பிட்டு அடுத்த ஃபீச்சரை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ டே டு டே பேசிஸ்லேயே டெஸ்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு பக்கம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஜிட்டெல்லாம் இருக்குது. நம்ம வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சு பிரான்ச் பை பிரான்ச்சாக சின்ன சின்ன டாஸ்க்கை வந்து க்ரியேட் பண்ணுவோம். அந்த பிரான்ச் முடிஞ்சிருச்சுன்னா அந்த பிரான்ச்சுக்கு உண்டான ஃபீச்சரை டெஸ்டிங் அனுப்பிச்சிருவாங்க. இவங்க அடுத்த பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க அடுத்த பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறதுனால முடித்த பிரான்ச்சோடைய ஃபீச்சர் வந்து இதை அஃபெக்ட் பண்ணாது. டெஸ்டிங் டீம் வந்து அதை இண்டிபெண்ட்டாக டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்தது டெமோ ரிவ்யூ, கஸ்டமருக்கு காட்டுவோம், அப்புறம் அவங்களோட ஃபீட்பேக் சேஞ்சஸ். அதுக்கப்புறம் ரெட்ரோஸ்பெக்டிவ். இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் தான் நான் சொன்னது. ஒரு ஸ்ப்ரிண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிண்ட் எப்படி போச்சு, நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லா டாஸ்க்கையும் முடித்தோமா, சீக்கிரமாக முடித்தோமா, இல்லை ரொம்ப லேட் ஆச்சா, பெண்டிங் இருக்கா, ஏன் பெண்டிங் இருக்குது, அது இருந்துச்சுன்னா அதை அனலைஸ் பண்ணி அடுத்த ஸ்ப்ரிண்ட்டுக்கு அதை எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. இது முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் இதே ப்ராசஸ் மறுபடியும் அடுத்த ஸ்ப்ரிண்ட்டுக்கு ஸ்டார்ட் ஆகும். இதுதான் அஜைல் ப்ராசஸோட கம்ப்ளீட் ஃப்ளோ. ஸோ பாப்புலர் அஜைல் ஃப்ரேம் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரம்மு, கேன்பான், அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் இருக்குது. இதை இப்போ இது வரைக்கும் சொன்ன ப்ராசஸ் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 14 days ஸ்ப்ரிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆன்லைன் ஃபுட் டெலிவரி ஆப் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்டில் பேசிக் லாகின் பேஜ், அப்புறம் மெனு, என்னென்ன மெனு இருக்குங்கிறத ப்ரௌஸ் பண்ணுற மாடியூல் மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்டுக்கு பிளான் பண்ணால், அப்புறம் அதை இண்டிவிஜுவல் டாஸ்க்காக உடைப்பாங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனிங், அதுக்கப்புறம் பட்டன் கிளிக் ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் மெனுவில் இருக்கிற டேட்டா வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றது, எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, அதை டிசைன் பண்ணுறது, இது எல்லாமே சின்ன சின்ன டாஸ்க்காக உடச்சி ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்டில் முடிப்பாங்க. செகண்ட் ஸ்ப்ரிண்ட்டில் பேமெண்ட் சிஸ்டம் முடிக்கிறாங்க. தேர்ட் ஸ்ப்ரிண்ட்டில் அந்த ஆர்டர் ட்ராக்கிங். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக தெரியும். அதுக்கப்புறம் இன் பிட்வீனில் இப்போ செகண்ட் ஸ்ப்ரிண்ட்டுக்கு நடுவுலேயே வந்து கஸ்டமருக்கு வந்து ஏதோ ஒரு ஃபீச்சர் வேணும் அப்படின்னா தேர்ட் ஸ்ப்ரிண்ட்டில் அதை சேர்த்திக்குவாங்க. ஆர்டர் ட்ராக்கிங்கோட சேர்த்தி அதுக்கேற்ற மாதிரி மேபி அப்போ அதை சேர்த்தும் போது ஆர்டர் ட்ராக்கிங் அந்த தேர்ட் ஸ்ப்ரிண்ட்டில் முடியாது அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் அந்த ஆர்டர் ட்ராக்கிங்கை மட்டும் அடுத்த ஸ்ப்ரிண்ட்டுக்கு மாற்றிக்குவாங்க. அந்த மாதிரி ஏன் அப்படின்னா டெவலப்மெண்ட்டில் இருக்கிற ஃபீச்சரை விட ஆல்ரெடி டெவலப் பண்ண ஃபீச்சருக்கு அடிஷ்னல் ஃபீச்சர் தேவைன்னா அதை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து செய்வாங்க. எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங். ஸோ எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்கிறது வந்து இந்த அஜைல் மெத்தடாலஜியோடைய ஒரு கைண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதோடைய மெயின் ஃபோக்கஸ் என்னவாக இருக்குன்னா, ஷார்ட்டர் டெவலப்மெண்ட் சைக்கிள்ஸ், அதாவது ஒரு பெரிய மாடியூல் எடுத்து ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணாமல் குயிக்காக 1 week 2 weekக்குள்ளே முடிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்டர் டெவலப்மெண்ட் சைக்கிள்ஸ், ஃப்ரீக்வெண்ட் ரிலீசஸ். ஸோ சின்ன டெவலப்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா உடனே அந்த டெவலப்மெண்ட் முடிஞ்சோன்னே ரிலீஸ் முடிஞ்சோன்னே கஸ்டமரோட டிஸ்கஷன், அதோடைய ஃபீட்பேக்கு, மறுபடியும் ஒர்க்கு, இந்த மாதிரி சைக்கிளை நோக்கி ஒர்க் பண்ணுறது தான் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங். இந்த எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்னால என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கஸ்டமரோட நம்ம ரெகுலராக டச்சில் இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும், இவங்க வந்து நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டை கரெக்டாக அலைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கொஞ்சம் மாறுபட்டாலும் அடுத்த டிஸ்கஷனில் அது ஃபிக்ஸ் ஆகிடுது அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். கண்டினியூஸ் ஃபீட்பேக் வரும், ஃபாஸ்ட்டாக டெலிவரி வரும். இப்போ அதோடைய முக்கியமான கோல்ஸ் என்ன, எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்கோட முக்கியமான கோல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேரோட குவாலிட்டி அதிகமாகும். ஏன் அப்படின்னா நம்ம தென்னந்தர் சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் சாஃப்ட்வேர், சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் கோடை அடித்து ஒரு அவுட்புட்டை பார்த்த உடனே ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கஸ்டமரோட டச்சில் இருக்கோம். சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்தாலும் அவங்க சொல்லிடுவாங்க, இல்லை எனக்கு இது இல்லை, நான் இது இந்த மாதிரி வர வேண்டியதை தான் நான் மாற்றி சொல்லிட்டேன், இல்லைனா நான் சொன்னது நீங்கள் மாற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற டிஸ்கஷன் வரும்போது
அந்த ரெக்குயர்மெண்ட் கிளியர் ஆயிரும், சாஃப்ட்வேர் வந்து எவால்வ் ஆகி கரெக்டாக வரும். அடுத்தது குயிக்லி அடாப்ட் டு சேஞ்சிங் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட். கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் நேச்சரை பொறுத்து, ஒரு சில பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா 10 வருஷம் ஆனாலும் அவங்களுடைய பிஸ்னஸ் நேச்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு சில பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் மாறும், மார்க்கெட்டை பொறுத்து. இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகிக்கும் இந்த எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங். டெலிவர் ஃபங்க்ஷனிங் சாஃப்ட்வேர் ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ சின்ன சின்ன ரிலீஸ் பண்ணாலும் அந்த ரிலீஸ் வெறும் டெஸ்டிங்க்கு மட்டும் இல்லாமல் அவங்க டேரெக்டாக லைவில் யூஸ் பண்ணுற மாதிரி ரிலீஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி பில்டு கான்ஃபிடன்ஸ் த்ரூ டெஸ்டிங் அண்ட் சிம்பிளிசிட்டி. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலராக கொடுக்கும்போது நமக்கும் அந்த டெவலப்பர்ஸ் அந்த கம்பெனிக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், கிளைண்ட்டுக்கும் ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வரும், நல்லா கரெக்டாக செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்கோட கோர் வேல்யூஸ் என்ன? இந்த எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இதில் இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு என்ன டக்குன்னு மைண்டுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். ஸோ நம்ம ரெகுலராக அப்டேட் கொடுக்கணுங்கிறதுனால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ரிண்ட்டுன்னு சொன்னால், ஸ்ப்ரிண்ட்னா 2 வீக்ஸ்னு வச்சுக்கிட்டா கூட மொதல் வாரம் விட்டுட்டு 2வது வாரம் நம்ம டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னா, டெப்ளாய் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருந்துட்டால் கூட மறுபடியும் 2 வாரத்தில் கொடுக்கணுமேனு டெவலப்பர்ஸ்க்கும் ஒரு அலர்ட் வரும். அவங்க மைண்டுக்குள்ளேயே டக்குன்னு கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களும் டச்லேயே இருப்பாங்க, அதேமாதிரி கஸ்டமரோடையும் டச்சில் இருப்பாங்க. அந்த கம்யூனிகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த மெத்தடாலஜியில். அதே மாதிரி சிம்பிளிசிட்டி. இப்போ 2 வீக்ஸ் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். அப்போ அந்த 2 வீக்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியும். இந்த ஃபீச்சர் கேட்டிருக்காங்க, இது செய்ய போகிறோம். ஆனால் இந்த இடத்துல இன்னும் ஒரு பட்டன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டா இது ஒரு பெரிய ஃபீச்சர் வந்து அவங்களுக்கு ஆட் ஆனால் வரும், அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தோணும். டெவலப் பண்ணும்போது ஒரு சிலருக்கு நிறையா இந்த மாதிரிலாம் ஐடியா தோணும். அதை செஞ்சோம்னா நமக்கு நல்ல பேர் வர்றதை விட நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து நம்ம சம்பளத்துக்காக வேலை செய்யும்போது நம்மளை அறியாமல் அந்த இன்வால்மெண்ட்டில் வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நம்ம நிறைய செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி செய்கிறது யூஸ் இல்லையாங்கிறது 2வது பிரச்சனை. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அதில் நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கிறோம். ஆனால் அப்படி போகும்போது கூட 2 வாரம் டைம் இருக்குது, அந்த 2 வாரத்துக்கு நம்ம இதை டெலிவரி பண்ணணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் அவாய்ட் பண்ணால் தான் அதை கரெக்டாக செய்ய முடியும். ஸோ அந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுது, அன்வான்ட் ஒர்க் எதையுமே நம்ம செய்ய போகிறதில்ல. அது என்னென்ன தேவையோ அதை மட்டும் தான் கரெக்டாக செய்ய போகிறோம். அவாய்ட் ஓவர் இன்ஜினியரிங். அடுத்தது ஃபீட்பேக். கெட் எர்லி ஃபீட்பேக். ஸோ ரெகுலராக டச்சில் இருக்கனால ஃபீட்பேக் ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்கிக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பி பிரேவ் டு மேக் சேஞ்சஸ் அண்ட் டிஸ்கார்ட் தி கோட் வென் நீடட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் வாட்டர் ஃபால் மெத்தடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லாங் டெவலப்மெண்ட் ப்ராசஸ், ரெக்குயர்மெண்ட்டை மொத்தமாக கேதர் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் டெமோ காட்டும்போது அவங்க கிளைண்ட்டுக்கு வந்து சில ஃபீச்சர்ஸ் தேவையே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எழுதின மொத்த கோடையும் டெலீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா நமக்கு மனசு கேட்காது. ஆனால் இந்த அஜைல் மெத்தடாலஜியில் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்கில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன டாஸ்க் அதை முடிச்சதுக்கப்புறமா இல்லை சின்ன சின்ன ஃபீச்சரை ஆட் பண்ணதுக்கப்புறமா உடனே நம்ம கிளைண்ட்டோட கான்டாக்டில் இருக்கும்போது நம்ம அந்த ஒரு சில ஃபீச்சர் அவங்க வேண்டான்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு அதை நம்ம டெலீட் பண்ணும்போது நமக்குமே ஒன்றும் தோணாது. சின்ன மாடியூல் தான், அதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய பாயிண்ட். அப்புறம் அதே மாதிரி இதில் வந்து ஒவ்வொரு டீம் மெம்பரும், ஏன்னா முக்கியமான நேரத்தில் ஒரு டெலிவரி கொடுக்கணும்னா சின்ன டாஸ்க் தானா டக்குன்னு இன்னொரு டீம் மெம்பரை கூப்பிட்டு ஒரு ஹெல்ப் கேட்டோம்னா அவங்க டக்குன்னு செய்யவும் முடியும். இதோ ஒரு பெரிய மாடல் கொடுத்தோம்னா அவங்களுக்கான ஒர்க் இருக்கும், இதை செய்யவும் அவங்க யோசிப்பாங்க. ஸோ சின்ன சின்ன டாஸ்க்கும் போது நம்ம எப்போ வேணாலும் டீம் மெம்பரோட ஹெல்ப் கேட்டுக்க முடியும். நம்மளும் அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை வந்து நம்ம நேரத்துக்கு கொடுக்க முடியும். ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன டாஸ்க்காக இருக்கும். அதான் இதோடைய கோர் வேல்யூஸ். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்கோடைய ப்ராசஸ் சைக்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் 5 பாயிண்ட்டாக சொல்லிடுறேன். அடுத்த வீடியோவில் இதை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிளானிங். ஐடென்டிஃபை யூசர் ஸ்டோரிஸ். இப்போ ஆக்சுவலாக ஸ்டோரிஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது ஒரு ஃபீச்சர் இருக்கும், அந்த ஃபீச்சரை ஸ்டோரின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபுட் டெலிவரி ஆப்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஃபுட் டெலிவரி ஆப்பில் வந்து லாகின் மாடியூலுங்கிறது ஒரு ஸ்டோரி. அந்த லாகின் மாடியூலுக்குள்ளே வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஒரு டாஸ்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பட்டன் கிளிக் ஈவெண்ட் ஒரு டாஸ்க்காக இருக்கலாம். அப்புறம் மெனு டிஸ்பிளே பண்ணுற ஸ்க்ரீன் ஒரு டாஸ்க்காக இருக்கலாம். ஆனால் ஆஸ் அ மாடியூலாக அது வந்து லாகின் பேஜ்னு வச்சுக்கோங்களேன். அந்த லாகின் பேஜ் வந்து ஸ்டோரிஸ், அதாவது ஹை லெவல் டைட்டில் ஆஃப் தி மாடியூல், அதை தான் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டோரிஸ் இருக்குதுன்னு டிசைட் பண்ணிடுவாங்க. ஓகே, இதெல்லாம் இருக்குது ஹை லெவலில். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரிஸை டெவலப்பர் வந்து சப் டாஸ்க்காக பிரிப்பாங்க சின்ன சின்னதாக. அதுக்கப்புறம் அதை வந்து கிரியேட் சிம்பிள் அண்ட் மினிமல் டிசைன். அதுக்கப்புறம் கோடிங். அதுக்கப்புறம் வந்து டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலாக பேர் ப்ரோக்ராமிங்னு சொல்கிறாங்க. அந்த பேர் ப்ரோக்ராமிங்னா 2 டெவலப்பர் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு டெவலப்பர் டெவலப் பண்ணுவார், இன்னொரு டெவலப்பர் அதை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. சைட் பை சைடு அவங்க டெவலப் பண்ணாங்க, இவங்க ரிவ்யூ பண்ணாங்க. இந்த மாதிரி பேர் ப்ரோக்ராமிங் பண்ணிக்குவாங்க. ஸோ இன்னும் டெவலப்மெண்ட் குயிக் ஆகும். டெஸ்டிங். யூனிட் டெஸ்ட் ஆர் ரிட்டன் பிஃபோர் ஆக்சுவல் கோட். நம்ம கோட் எழுதிட்டு இருக்கவே டெஸ்டிங் டீமும் நம்மளோட இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அவங்க யூனிட் டெஸ்ட் ஆல்ரெடி ரெடியாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ்.
டெலிவர் ஸ்மால் ரிலீசஸ் ஃப்ரீக்வெண்ட்லி டு தி கஸ்டமர். அந்த சின்ன சின்ன ஃபீச்சர் முடிஞ்சோடனே டக்குன்னு கஸ்டமர் ரிலீஸ் பண்ணிடும். ஸோ என்டையர் மாடியூல் முடிஞ்சு இல்லை என்டையர் சாஃப்ட்வேர் முடிஞ்சு அவங்க மொத்தமாக டெமோ பார்க்க போயில தினம் அவங்களுக்கு ஒரு அப்டேட் போயிடும். அவங்க அதை செக் பண்ணி பார்த்துருவாங்க, கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ இதில் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஹையர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்புறம் பக்ஸ் வந்து ரொம்ப கம்மியான பக்ஸாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக டெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. சின்ன சின்ன டாஸ்க்காக செய்யும்போது டெவலப்பருக்கும் வந்து ஒரு பெருசாக ஒரு கன்ஃபியூஷன் வராது. அந்த லாஜிக்ஸில் எல்லாம் பெருசாக சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் வரும். சேஞ்சஸ்க்கு குயிக்காக நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். ப்ரொமோட்ஸ் டீம் ஒர்க் அண்ட் கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட் டெலிவரி. இதோடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிண்ட்டு இந்த அஜைல் மெத்தடாலஜியில் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்லாம் போகும்போது கொஞ்சம் ரேஸில் ஓடுற மாதிரியே இருக்கும். கரெக்டாக இப்போ தான் ஸ்ப்ரிண்ட் ஆரம்பித்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஒரு 4-5 நாள் ஒர்க் பண்ணோம். அதுக்குள்ளே அந்த ஸ்ப்ரிண்ட் அடுத்த வாரம் வந்துடும். டக்குன்னு அந்த ஸ்ப்ரிண்ட் டெலிவரி கொடுக்குற டைம் வந்துடும். நமக்கு என்னடா இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். நாட் சூட்டபிள் ஃபார் லார்ஜ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ். ஒரு பெரிய லெவலில் இருக்கிற ஒரு என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேருக்கு இந்த மாதிரி குயிக்காக முடிக்கக்கூடிய ஸ்ப்ரிண்ட்ஸ் அந்த கைண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜி கொஞ்சம் நாட் சூட்டபிள். டாக்குமெண்டேஷன் பெருசாக இருக்காது. ஏன்னா நம்ம குயிக்காக முடிச்சு காட்டுறதுல தான் இருக்குமே தவிர டாக்குமெண்டேஷன் கொஞ்சம் மினிமலாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங். ஸோ லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்கோடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்தோம். இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்கோடைய ப்ராசஸை டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்களுடைய நோட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லைனா இந்த டாப் ரைட் கார்னரில் இருக்கிற அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் கிடைக்கும். இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்கோடைய ப்ராசஸ். இதோடைய மெயின் ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு ஹை குவாலிட்டி சாஃப்ட்வேர். ஏன் ஹை குவாலிட்டி சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டான டச்சில் இருக்கும்போது அவங்கக்கிட்டேருந்து வர்ற இன்புட்ஸை ரெகுலராக வாங்கிக்கிட்டு நம்ம செஞ்சதுலேருந்து அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டு ஸ்லைட்டாக மாறுபடும் போதே அதை கண்டுபிடிச்சி அதை ஃபிக்ஸ் பண்ணி அதான் அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா அடாப்ட் குவிக்லி டு சேஞ்சிங் கஸ்டமர் நீட்ஸ். அவங்களுடைய நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அடிக்கடி அலைன்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு ஒரு குவாலிட்டி சாஃப்ட்வேர் கொடுக்கறது தான் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்கோடைய மெயின் ஃபோக்கஸ். ஸோ இது எங்கே ஃபிட் ஆகும், பெஸ்ட் ஃபிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் டு மீடியம் சைஸ்டு டீம்ஸ் டெவலப்பிங் சாஃப்ட்வேர் இன் ரேப்பிட் சேஞ்சிங் என்விரான்மெண்ட்ஸ். ஸோ ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு இதுதான் ரெக்குயர்மெண்ட், இந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு நீங்கள் இப்போ செஞ்சு கொடுத்துட்டு அடுத்த 10 வருஷத்துக்கு எனக்கு எந்த சேஞ்சும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது ஒரு பெரிய லெவல் சாஃப்ட்வேர் அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் கொஞ்சம் ஃபிட் ஆகாது. பட் இது ஒரு சின்ன சாஃப்ட்வேர் தான். என்னோட ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை சின்ன சேஞ்சஸ் வரதான் செய்யும். சாஃப்ட்வேரும் சின்னது அப்படின்னா அதை டெவலப் பண்ணக்கூடிய ஆளுங்களும் ஒரு 2-3 பேர் 4-5 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த டீமுக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் பெஸ்ட்டு ஃபிட் ஆகும். அடுத்தது இதோடைய கோர் வேல்யூஸ் என்ன நம்ம போன வீடியோலையும் பார்த்தோம். கம்யூனிகேஷன். ஸோ டீம் மெம்பர்ஸ்குள்ளே கம்யூனிகேஷன் இருக்கும், டெஸ்டருக்கும் டெவலப்பருக்கும் கம்யூனிகேஷன் இருக்கும், அப்புறம் நம்ம டெவலப்பிங் டீமுக்கும் கிளைண்ட்டுக்கும் கம்யூனிகேஷன் ரெகுலராக இருக்கும். அதே மாதிரி சிம்பிளிசிட்டி. நம்மளோட ஃபீச்சர் எல்லாமே வந்து ரொம்ப சின்னதாக பிரேக் டவுன் பண்ணி சின்ன சிம்பிள் டாஸ்க்காக செய்கிறோம். அடுத்தது ஃபீட்பேக். ரெகுலர் டச் வித் கஸ்டமர். அதனால் அவங்க சொல்கிற ஃபீட்பேக்கை இமீடியட்டாக அட்ரஸ் பண்ணுறோம், மேபி அடுத்த ஸ்ப்ரிண்ட்டுக்குள்ளே எப்பயுமே. அடுத்தது தேவையான கோடை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத கோடை வந்து ஒவ்வொரு மீட்டிங்க்கு அப்புறமா ஒவ்வொரு கிளைண்ட் மீட்டிங்க்கு அப்புறமா அவங்க வேண்டான்னு சொல்கிறத வந்து அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அது வந்து பெரிய லாங் டேர்ம் ப்ராஜெக்டில் பண்ண முடியாது, பட் இந்த எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் கான்செப்டில் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு டீம் மெம்பரும் கொடுக்குற கான்ட்ரிபியூஷனை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்மளால் முடிஞ்சது கான்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்கோடைய ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் ஃபேஸ். ஸோ ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸை வந்து டெவலப்பர் மீட் பண்ணி எய்தர் த்ரூ நேர்லையோ இல்லை விர்ச்சுவலாக மீட் பண்ணி அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை டீட்டெயில்டாக கேதர் பண்ணி அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு என்னென்ன ஸ்டோரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டோரிஸுங்கிற வார்த்தை வந்து கொஞ்சம் முக்கியம். ஸ்டோரிஸ்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஒரு பெரிய மாடியூலை சின்ன பார்ட்டாக பிரிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பார்ட்டும் ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம். ஒரு மாடியூலில் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு பார்ட்டையும் ஸ்டோரின்னு சொல்லலாம். அந்த ஒவ்வொரு ஸ்டோரியும் வந்து நிறைய சப் டாஸ்க்காக இல்லை நிறைய டாஸ்க்காக உடைப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாகின் மாடியூல்னு இருக்குது. அந்த லாகின் மாடியூலில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனுங்கிறது ஒரு ஸ்டோரி, அப்புறம் பேக் எண்ட் இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறது ஒரு ஸ்டோரி. நம்ம யூசர் இன்டர்ஃபேஸை மட்டும் லாகினில் டிசைன் பண்ணிவிட்டு பேக் எண்டில் கோடு எழுதலை அப்படின்னா அந்த இடத்துல அது ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரி. அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் ஸ்டோரிக்குள்ளே டெக்ஸ்ட் பாக்ஸ் வைக்கிறது, டிசைன் பண்ணுறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாஸ்க்காக வரலாம். அதே மாதிரி பேக் எண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்னா அதுவும் அந்த ஸ்டோரிக்குள்ளே எவ்வளோ தூரம் என்ன இம்ப்ளிமெண்டேஷனோ அந்த இம்ப்ளிமெண்டேஷனை என்னென்ன டாஸ்க்காக பிரிக்க முடியும்னு பார்த்து பிரிக்கிறது டாஸ்க் லெவல் செக்ரிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமரோட பேசி
என்னென்ன ஸ்டோரிஸ் இருக்குதுன்னு ஃபைனலைஸ் பண்ணிடுறாங்க பிளானிங் ஃபேஸில். ஸோ அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் எவ்வளோ டைம் எடுக்கும்னு டிசைட் பண்ணும் அது அந்த டீமே. அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து அந்த ஸ்டோரிஸில் எந்தெந்த ஸ்டோரியில் எனக்கு முதல்ல வேணும்னு சொல்லி ப்ரியாரிட்டைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது அப்போ வந்து டெவலப்பிங் டீம் என்ன பண்ணும், ஓகே இந்த ஸ்டோரிலாம் முக்கியம், இதுக்குள்ளே வேணும். அப்போ ஒரு 6 ஸ்டோரி டிசைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டோரி வந்து ஒரு ஸ்ப்ரிண்ட்டில் கொடுக்க முடியும்னு அக்ரி பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ ரிலீஸ் பிளானிங்கும் அந்த இடத்துல பிளானிங் ஃபேஸ்லேயே முடிஞ்சிருது. ஸோ ஷார்ட் டேர்ம் பிளானிங்கிறதுனால இந்த பிளானிங் ஃபேஸ் மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக வரும், ரேர் கேஸில் தவிர. அடுத்தது ஐட்ரேஷன் பிளானிங். ஸோ இப்போ ஐட்ரேஷனுங்கிறது வந்து யூஸ்வலி 1 to 2 weeks லாங். அந்த ஐட்ரேஷனுங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, ஸ்ப்ரிண்ட் மாதிரி தான். அதில் வந்து எத்தனை ஸ்டோரி வேணுமோ அத்தனை ஸ்டோரி செலக்ட் பண்ணுறாங்க. ஓகே இந்த 2 வாரத்துக்குள்ளே 3 ஸ்டோரி முடிக்க முடியும்னா அந்த 3 ஸ்டோரியை வந்து ஸ்ப்ரிண்ட் ஸ்டார்டிங்லேயே செலக்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்டோரியில் வந்து சின்ன சின்ன டாஸ்க்காக பிரிப்பாங்கன்னு சொன்னால அந்த டாஸ்க்கை வந்து டெவலப்பர்ஸ்க்கு யார் யாருக்கு எது கொடுக்கணுமோ பிரித்து கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரே நேரத்தில் பல வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு ஐட்ரேஷன் முடியும் போது ஒரு வியூவபிள் அவுட்புட் கிடைக்கும் கிளைண்ட்டுக்கு. ஸோ ஒர்க்கிங் பார்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் அவங்க பார்ப்பாங்க, அவங்க யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஏதோ ஒன்று நம்ம காட்ட முடியும் அவங்களுக்கு. அடுத்தது பிளானிங் ஃபேஸ்க்கு அப்புறம் டிசைன் ஃபேஸ். டிசைன் ஃபேஸில் வந்து என்னென்னா, ஸோ என்ன டிசைனில் பண்ண போகிறோம். டிசைன் அப்படின்னா வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன் பிரின்சிபல்ஸ் இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பிளான் பண்ணுறோம். என்ன மாதிரி அப்ரோச்சில் போனால் இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் எட் அது ரொம்ப எஃபெக்டிவாக வருங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த டிசைன் ஃபேஸில். அடுத்தது கோடிங் ஃபேஸ். முக்கியமாக இதில் வந்து பேர் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. 2 டெவலப்பர் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் கோட் அடிப்பார், ஒருத்தர் ரிவ்யூ பண்ணுவார். அப்புறம் மறுபடியும் ரிவ்யூ பண்ணவர் மறுபடியும் அகைன் கோட் அடிக்கலாம், அப்புறம் இவர் ரிவ்யூ பண்ணலாம், அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். பட் பேர் ப்ரோக்ராமிங் நடக்கும். கலெக்டிவ் கோட் ஓனர்ஷிப். எனி ஒன் கேன் இம்ப்ரூவ் எனி பார்ட் ஆஃப் தி கோட் அட் தி டைம். ஸோ டீமில் எல்லோரும் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் யாரோ ஒருத்தர் அடித்த கோடில் ஏதோ ஒரு சின்ன இது இருக்குது, அதை ஆப்டிமைஸ் பண்ண முடியும்னா அவங்களுடைய இதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ சும்மா ஜஸ்ட் லைக் தட் வேரியபிள்ஸ்க்கு நேம் கொடுக்கறது இதெல்லாம் இஷ்டத்துக்கு கொடுக்காம, அதேமாதிரி லூப்பெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணணும் எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். கண்டினியூஸ் இன்டகிரேஷன். ஸோ ஒரு சின்ன சின்ன ஃபீச்சர் முடிஞ்சோடனே நம்ம வெர்ஷன் கண்ட்ரோல் ஜிட்டில் தெரியும், பிரான்ச்சஸாக பிரித்து. இப்போ ஒவ்வொரு டாஸ்க் அப்படின்னா ஒரு டாஸ்க்குக்கு மேபி ஒரு பிரான்ச் கொடுக்கலாம், ஃபீச்சர் பிரான்ச்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து கொடுப்பாங்க. மெயின் பிரான்ச்சிலேருந்து மாஸ்டர் பிரான்ச்லேருந்து பிரித்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு டெவலப்பரும் அவங்களுடைய பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மெயின் பிரான்ச்சை அன்றைக்கி அஃபெக்ட் பண்ணாது. அந்த டெவலப்பர் அந்த டாஸ்க்கை முடித்து மெர்ஜ் பண்ணும்போது தான் ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வந்துச்சுன்னா, ஏன்னா ஒரே ஃபைலில் வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸில் மல்டிபிள் டெவலப்பர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ 2 டெவலப்பர் ஒரே ஃபைலில் அப்டேட் பண்ணும்போது மெர்ஜ் பண்ணும்போது கான்ஃப்ளிக்ட் வரும். அப்புறம் அந்த கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூஸ் இன்டகிரேஷன் இதெல்லாம் ஒரு நாளைக்கு மல்டிபிள் டைம்ஸில் நடக்கும் இந்த கோடிங் ஃபேஸில். அடுத்தது டெஸ்டிங் ஃபேஸ். ஸோ டெஸ்ட் ட்ரைவன் டெவலப்மெண்ட். அதாவது ஆக்சுவல் கோட் எழுதுறதுக்கு முன்னாடியே டெஸ்டர்ஸோடு டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன மாதிரி டெஸ்ட் கேசஸ்லாம் வேணும், என்னென்ன மாதிரி சினாரியோஸ் இது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்க யூனிட் டெஸ்ட்டெல்லாம் ஆல்ரெடி எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம முடித்ததுக்கப்புறம் உடனே வந்து டெஸ்டிங் ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக கஸ்டமர் அதை வெரிஃபை பண்ணி ஓகே சொல்லிவிட்டா அந்த இடத்துல தான் அக்செப்டன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரிலீஸ் ஃபேஸ். ஆஃப்டர் செவரல் சக்ஸஸ்ஃபுல் ஐட்ரேஷன் சாஃப்ட்வேர் இஸ் ரிலீஸ்டு. மேபி அது வந்து 2-3 ஸ்ப்ரிண்ட்னா 2-3 ஸ்ப்ரிண்ட்டுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணணும்னு கூட கிடையாது. ஒரு ஸ்ப்ரிண்ட்லேயே ஒரு கன்சிடரபிள் அவுட்புட் வந்துருச்சு, அந்த ஃபீச்சர் வந்து கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கே வந்துருச்சு, மெயின் சாஃப்ட்வேர் வரல, பட் சின்ன ஃபீச்சர் ரிலீஸ் பண்ண போகிறோம், அந்த ஃபீச்சரில் இதுக்கு மேலே சேஞ்ச் பண்ண எதுவும் இல்லை அப்படின்னா அதை இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ரிலீஸஸும் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும். ஸோ அதுவும் வந்து கஸ்டமரை வந்து ஹை லெவலில் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அடுத்தது மெயின்டெனன்ஸ் ஃபேஸ். நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பக்ஸ் வரலாம், அவங்களோட ரெக்குயர்மெண்ட் சேஞ்ச் வரலாம். ரெக்குயர்மெண்ட் சேஞ்சினால ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருப்போம், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நேம் இல்லை ஐடி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி, அந்த ஐடியில் ஒரு எம்ப்ளாயி ஐடின்னு வச்சுக்கோங்க. அந்த எம்ப்ளாயி ஐடி வந்து கேரக்டர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆல்ஃபபெட் மட்டும்தான் இருக்கணும் ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. நம்ம ரிலீஸ் பண்ணி எல்லாம் முடிச்சு அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 6 மாதத்தில் பிஸ்னஸ் சேஞ்சஸ் அவங்களுக்கு வருது. அதனால வந்து ஏதோ ஒரு காரணங்களால் அந்த ஐடியை வந்து ஆல்ஃபா நியூமரிக்காக மாற்றுறாங்க. ஆல்ஃபபெட்டும் இருக்கும், காம்பினேஷன் ஆஃப் ஆல்ஃபபெட் ப்ளஸ் நம்பர்ஸ்னு இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாஃப்ட்வேர் தான். பாக்ஸில் நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ஃபபெட் மட்டும் போட்டிருந்தா இப்போ ஆல்ஃபபெட்டும் நம்பரும் போட்டு டைப் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம அதை ஹேண்டில் பண்ணாமல் இருந்திருப்பேன்னா அந்த ரெக்குயர்மெண்ட் வந்து ஆல்ஃபபெட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக அது பக்கு கிடையாது, இது ரெக்குயர்மெண்ட் சேஞ்சு. அதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும். இதெல்லாம் எப்போ வரும்னா மெயின்டெனன்ஸ் ஃபேஸ். நம்ம ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஏதாவது இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்களா, அது மேபி பக்ஸாக இருக்கலாம்,
இல்லை அவங்களோட ரெக்குயர்மெண்ட் சேஞ்சாக இருக்கலாம், பிஸ்னஸ் சேஞ்சாக இருக்கலாம். இது எதாக இருந்தாலும் நம்ம மெயின்டெனன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு ஏற்ற சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். கண்டினியூஸ் ஃபீட்பேக் பண்ணி கொடுக்குறோம். ஃபைனலாக கஸ்டமருக்கு ரிலீஸ்க்கு அப்புறமும் கூட இது நடக்குது. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்கோடைய கம்ப்ளீட் ஸ்டெப்ஸ் டீட்டெயில்டாக பார்த்தா. இதோட குயிக் ரீகேப் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஃபீச்சர்ஸை பிளான் பண்ணுறோம். டிசைன் ரொம்ப மினிமல் டிசைன், ரொம்ப சிம்பிளஸ்ட் டிசைனு. கோட் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறோம். பேர் ப்ரோக்ராமிங் மூலிமா குயிக்காக முடிக்கிறோம். கண்டினியூஸாக அப்பப்போ இன்டெகிரேட் பண்ணுறோம். டெஸ்டிங் உடனே நடக்குது. சின்ன சின்ன பார்ட்டையும் டெலிவரி பண்ணுறோம். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸையும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்.